தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் ஆசையை கைவிட்டார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். முதலமைச்சர் கனவோடு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் விஜய். கரூர் சம்பவம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிட்டது. தற்பொழுது விஜய் குழப்பத்தில் உள்ளார், மனநிலை பாதிக்கப்பட்டார் என்று கூட சொல்லலாம். அவரது உடல்நிலை கூட பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். கரூர் சம்பவத்துக்கு பிறகு மிகவும் மனம் நொந்து போயுள்ளார். அவருக்கு போதுமான நல்ல ஆலோசனை வழங்க நல்ல அரசியல் ஆலோசகர்கள் இல்லை. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கனவை கைவிட்டார் நடிகர் விஜய். தற்போதுள்ள சூழ்நிலையில் தனித்து போட்டியிட்டால் தன்னை காணாமல் செய்து விடுவார்கள் என்று கருதுகிறார். ஆகவே தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக கணிசமான வெற்றியை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு அரசியல் ஆலோசகர்களும் அறிவுரை கூறுகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் கனவை கைவிட்டு விட்டார் நடிகர் விஜய். அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து அவர் தேர்தலை சந்திக்க முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அதிமுகவிடம் அவர் 100 தொகுதிகள் வரை கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவோ 50 தொகுதிகள் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆக முதலமைச்சர் கனவை கைவிட்டு விட்டார். துணை முதலமைச்சர் மற்றும் 10 அமைச்சர்கள் பதவிக்கு விஜய் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் தேர்தல் ஒப்பந்தம் ஏற்படவில்லை. பிப்ரவரி மாதத்துக்கு பிறகுதான் இவையெல்லாம் முடிவு செய்யப்படும்.